ஒரு முறை என்னென்னா, அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழே வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஊராட்சிகள், ஏறத்தாழ 12,000க்கும் மேற்பட்டிருக்கக்கூடிய ஊராட்சிகளில் வந்து லைப்ரரி ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஒரு காம்பனண்ட். நூலகங்கள் எல்லா ஊராட்சிகளுக்கும் வரும்போது அப்போ என்ன வந்துச்சுன்னா, ஏற்கனவே பல ஊராட்சிகள் வந்து பள்ளிக்கல்வித்துறைக்கு கீழே இருக்கக்கூடிய நூலக ஆணைக்குழு, அதில் பல இடங்களில் நூலகங்கள் இருந்தது. ஊர்ப்புற நூலகங்கள் அல்லது கிளை நூலகங்கள் அப்படின்னு கிராம அளவில் ஏற்கனவே இன்றைக்கும் இருக்குது. அப்படி வரப்போகும்போது ஒரு டிஸ்கஷன் வருது. அந்த திட்டம் வந்து ஊரக வளர்ச்சித்துறையினால் பண்ணுறாங்க, லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனில் அவங்க பண்ணுறாங்க. இந்த பக்கம் பள்ளிக்கல்வித்துறை ஒரு சின்ன டிஸ்கஷன் வரப்போகும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து எல்லா ஊராட்சிகளுக்கும் இந்த அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தில் இது வேண்டியதில்லை. ஏன்னா ஏற்கனவே பள்ளிக்கல்வித்துறையில் இரு இடங்கள் நூலகங்கள் இருக்குது, அதனால் கூடுதல் நிதிச்சுமை வரும் அப்படின்னு. ஸோ ஃபினான்ஸ் ஆங்கிளில் இருந்தும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு கூடுதல் நிதிச்சுமை. முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் எல்லாத்தையும் பொறுமையாக அப்படி கேட்டுகிட்டே இருந்துட்டு ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், எல்லாம் சரிதான்யா சொல்கிறது, ஆனால் ஒரு ஊரில் ஒரு கிராமத்தில் ஒரே இடத்துல ஒரு மாரியம்மன் கோயிலும் ஒரு காளியம்மன் கோயிலும் 2 கோயில் இருக்கலாம் இல்லையா? ஒரு ஊரில் ஒரே இடத்துல 2 கோயில் இருக்கும்போது ஒரு ஊரில் 2 நூலகம் இருந்தால் என்னையா தப்புன்னு கேட்டார். அதற்கு யாருமே பதில் சொல்கிறதுக்கு முடியலை. அது ஒரு அறிவு திருக்கோயில், ஒரு நூலகம் என்பது ஒரு அறிவு திருக்கோயில். ஒரே ஊரில் 2 கோயில் இருக்குது, ஒன்றே 2 இருக்குது. அப்படி இருக்கும்போது நூலகம் 2 இடத்துல ஒரு இது வந்தால் அது என்னையா நல்லது தானே அந்த ஊருக்கு அப்படின்னு கேட்டார். உடனடியாக அதிகாரிகளுக்கு அதுக்கான இது இல்லை, ஒரு கேட்ட அந்த கேள்விக்கு உடனே அந்த திட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நான் இப்பயும் பெருமையாக சொல்வேன், இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய மாநிலங்களில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் அனைத்து ஊராட்சிகளிலும் நூலகங்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு என்கின்ற பெருமை அப்போது நமக்கு கிடைக்கும்.